வெல்கம் டு விஜே டெக். இப்போ நான் வந்து ஒரு சிம்பிள் ஸ்டாட்டிக் வெப்சைட் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி தர போகிறேன். ஃபைனல் இயர்ஸ் போயிட்டிங்கன்னா பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ணுவீங்க. அப்போ ரெஸ்யூம் சப்மிட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த HTML தெரியும், CSS தெரியும், ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியும், நீங்கள் சொல்கிறத விட செய்கிறது தான் சிறந்தது. ஸோ நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட் அல்லது வெப்சைட்டை வந்து நீங்கள் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு வர ரெக்ரூட்டர்ஸ் ஆர் ஹெச்ஆர் கிட்டே நீங்கள் காட்டிங்கன்னா உங்களோட ப்ரியாரிட்டி அதிகமாகும். உங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ வெப்சைட்டோட வியூ ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். இதுதான் வெப்சைட். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வச்சுக்கலாம், உங்கள் நேம் கொடுத்துக்கலாம், பர்சனல் இன்ஃபோ, அதாவது ரெஸ்யூம் என்னெல்லாம் நீங்கள் கொடுப்பீங்களோ அதே வந்து வெப்சைட்டில் நீங்கள் கொடுத்துருங்க. எஜுகேஷ்னல் இன்ஃபோ, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் இன்ஃபோ. இங்கே வந்து உங்களோட ப்ராஜெக்டோட கிட்ஹப் லிங்க் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து காண்டாக்ட் மீல உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல், கிட்ஹப் ப்ரொஃபைல்லாம் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலுக்கு போகும். நான் இங்கே வந்து ஒரு ஃபேஸ்புக் சாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து கோடிங் பார்ப்போம். ஃபஸ்ட்டு HTML கோடிங் பார்த்துடலாம். ஹெட் டேக்கில் டைட்டில் வந்து விஜே டெக்னு கொடுத்துருக்கேன். இப்போ பாடி டேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் ஹெட்டர்ன்னு இருக்கா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜோட, அதாவது இங்கே கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லோகோவை தான் அந்த லோகோ இமேஜோட பாத். நான் வந்து வெப்சைட்லேருந்து இந்த இமேஜோட பாத்தை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹெட்டிங். இந்த ஹெட்டிங்கை இதில் கொடுத்துருக்கோம், ஹெட்டிங் டேக்கில் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் டேக்ஸ். இந்த பர்சனல் இன்ஃபோ, எஜுகேஷ்னல் இன்ஃபோ, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அச்சீவ்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் இன்ஃபோ, காண்டாக்ட் மீ, இதெல்லாம் நேவிகேஷன் டேக்குள்ளே நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பர்சனல் இன்ஃபோ, இந்த பர்சனலுங்கிறத ஆன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இதெல்லாம் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதை நான் அப்புறம் லேட்டராக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இப்போ ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபோ கிளிக் பண்ணிங்கன்னா அது என்னெல்லாம் வருது, நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களோட டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த பீங்கிறது பார்த்திங்கன்னா போல்டு டேக். இது நேம்லாம் வந்து உங்களுக்கு போல்டு லெட்டரில் காட்டும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ஸ்டைல் வந்து டிசிப்ளின் நன்னு கொடுத்துருக்கு. அதாவது இந்த என்டையர் டிவ் டேக்குள்ளே இருக்க எல்லாமே ஸ்டார்டிங்கில் டிஃபால்ட்டாக நன்னில் தான் இருக்கும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் பார்த்தீங்களா டிஃபால்ட்டாக நன்னில் இருக்குது. இதை எப்போ கிளிக் பண்ணுறோமோ அப்போ தான் அது விசிபிள் ஆகும். இதெல்லாம் எப்படி நம்ம பண்ணணும்னா ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நான் HTML ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், எஜுகேஷ்னல் இன்ஃபோ, டிகிரி, இது ஒரு டேபிள் காலமில் கொடுத்துருக்கேன். டேபிள் ஃபஸ்ட்டு வந்து ரோ, டிஆர்னா ரோங்கிறாங்க. ரோவில் ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக்ஸ். இதெல்லாம் ஹெட்டிங்காக, இது மட்டும் போல்டு லெட்டரில் இருக்குது. ஸோ ஹெட்டிங், அதனால் TH ஹெட்டிங் டேக்கில் நம்ம கொடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் டெஃபினேஷன். அந்த ஹெட்டிங்க்கு நீங்கள் கீழே அடுத்தடுத்த ரோவில் டெஃபினேஷன் கொடுங்க. டிகிரி, பிடெக், 12th 10th அந்த மாதிரி கொடுக்குறீங்க பார்த்தீங்களா. இப்போ ஸ்கூல் காலேஜ்னால் காலேஜ் நேம், ஸ்கூல் நேம் கொடுக்குற, இதெல்லாம் வந்து டிடிங்கிற அந்த டேபிள் டேக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட் இந்த டேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 டாப்பில் பவரில் போய் THன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு தான் சூப்பர் ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கில்ஸ் அதே மாதிரி தாங்க போல்டு லெட்டரில் கொடுத்துருக்கேன். ஹெட்டிங்லாம் போல்டுலேயும், மற்ற அதோட டெஃபினேஷனாக நார்மலாகவும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதே மாதிரி தான் அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஃபோவில் டேபிள் டேக் யூஸ் பண்ணி இந்த டேபிளை க்ரியேட் பண்ணி இதில் வந்து இந்த லிங்க்கை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதாங்க. ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கொடுத்துருக்கோம். அடுத்தது ஆன்லைன் பஸ் புக்கிங்கிற டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இந்த ஹெச்ரெஃப் டேக்கில் தாங்க நீங்கள் வந்து உங்கள் லிங்க்கு கொடுக்கணும். உங்களோட கிட்ஹப் ப்ராஜெக்ட் லிங்க்கை வந்து இந்த இடத்துல தான் கொடுப்பாங்க. ஹெச்ரெஃப் உங்களோட ப்ராஜெக்ட் கிட்ஹப் லிங்க் இங்கே கொடுத்துட்டு அதுக்கு நேம் வந்து இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருங்க. அப்படி கொடுத்துட்டிங்கன்னா அது ஹைலைட்டாக இந்த மாதிரி காட்டும். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் அந்த கிட்ஹப் லிங்க்குக்கு ஆட்டோமேட்டிக்காக போகும். இங்கே பார்த்தீங்களா, இந்த URL பார்த்து காப்பி பண்ணி நீங்கள் வந்து உங்களோட HTML பேஜில் href இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் என்னென்னா
லாஸ்ட்டாக உங்களோட காண்டாக்ட் மீ, அதாவது உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ட்விட்டர் அந்த லிங்க், உங்களோட ப்ரொஃபைல் லிங்க்கை வந்து நீங்கள் எப்படி இங்கே கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் வந்து கிட்ஹப்போ இல்லை லிங்க்டின் இதோ கொடுத்துக்கலாம். இப்போ வந்து வாட்ஸ்அப்க்கு எப்படி கொடுத்துருக்கேன்னா, இது வந்து ஒரு இமேஜ் ஐக்கான், ஓகேங்களா. ஏஹெச்எஃப் வாட்ஸ்அப் இதுதான் இந்த லிங்க், வாட்ஸ்அப்போட லிங்க் இதுதான். https://whatsapp.me என்னோடய நம்பர் இங்கே இருக்குது. இப்போ இதுக்கு பதிலாக உங்களோட நம்பர் கொடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல உங்களோட வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாம் நீங்கள், அந்த மாதிரி வந்துடும், ஓகேங்களா. இந்த ஐக்கான் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஐக்கானை வந்து நான் இங்கே இமேஜ் சோர்ஸ்லேருந்து இப்படி எடுத்து கொடுத்துருக்கேன், மற்றபடி எதுவும் இல்லை. இப்படி என் லோகோ வந்து நெட்டில் இருந்து அந்த இமேஜ் எடுத்து நான் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி வாட்ஸ்அப் ஐக்கான், ஃபேஸ்புக் ஐக்கான், இன்ஸ்டா ஐக்கான், ட்விட்டர் ஐக்கான்லாம் நான் வந்து ஜஸ்ட் அதோட டவுன்லோட் பண்ணி நான் அதில் இன்ஸ்டால் பண்ணாமல் டேரெக்டாக அந்த இமேஜ் இருக்க பார்த்த மட்டும் கொடுத்துருக்கேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வாட்ஸ் ஆப் ஐக்கான்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி வருதுங்களா. இப்போ இதை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் ஐக்கான் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் இமேஜ் நியூ டேப் கொடுத்திங்கன்னா இப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இங்கே மேலே இருக்க அந்த யூஆர்எல்லை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இமேஜ் சோர்ஸுக்கு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐக்கானோட இமேஜஸ் இங்கே வந்துடும். அதாவது இந்த HTML இந்த டேக் வந்து கால் ஆகிறப்ப இதில் இருக்க இந்த லிங்க்கை கால் பண்ணும். இந்த லிங்க் எங்கே போகுது, இந்த இமேஜுக்கு போகுது. அப்போ அந்த இமேஜ் வந்து உங்கள் வெப்சைட்டில் விசிபிள் ஆகும், ஓகேங்களா. இப்போ எப்படி நம்ம வாட்ஸ்அப்போட உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எப்படி கொடுக்கணுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த http://whatsapp.me/ உங்கள் நம்பர் கொடுங்க, 91 கொடுங்க. ஏன்னா இது இந்தியா கண்ட்ரியோட கோடு. இது அதர் கண்ட்ரி கோடுனா அந்த கோடோட கண்ட்ரி கோட் நம்பரை நீங்கள் கொடுக்கணும். அடுத்து ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களோட ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே யூஆர்எல் இருக்கும், ஜஸ்ட் அதை நீங்கள் காப்பி பண்ணி போட்டிங்கனாலே அந்த உங்களோட வெப்சைட்டில் அது வந்துடும். இதுதாங்க HTML, ஓகேங்களா. சிம்பிள் HTML. இப்போ இந்த வெறும் HTML மட்டும் ரன் பண்ணுறேன், CSS JavaScript இல்லாத இந்த HTML ரன் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா. இது வந்து CSS JavaScript ஆட் பண்ணி வர்றது. இப்போ வெறும் HTML மட்டும் இருக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பர்சனல் இன்ஃபோலாம் கிளிக் பண்ணால் உங்களுக்கு கீழே அந்த கண்டென்ட் விசிபிள் ஆகும். ஏன் ஆகலைன்னா, நான் வந்து ஸ்டார்டிங்லேயே டிஃபால்ட்டாகவே என்ன கொடுத்துருக்கேன், டிஸ்பிளே ஈக்குவல் டு நன்னுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டிஸ்பிளே வந்து பிளாக்குன்னு கொடுத்தேன்னா சேவ் பண்ணிட்டேன், பார்த்தீங்களா விசிபிள் ஆகுது. நான் டிஃபால்ட்டாக இதை வந்து நன்னுன்னு கொடுத்துருக்கேன். எதுக்காகனா அப்புறம் ப்ராப்பர் ஃபார்மேட்டில் ஸ்டைல். இப்போ எல்லாமே நான் பிளாக், பர்சனல் இன்ஃபோம் பிளாக் கொடுத்துருக்கேன், எஜுகேஷ்னல் இன்ஃபோம் பிளாக் கொடுத்துருக்கேன்னா என்ன எப்படி வியூ ஆகும்னு பாருங்கள் நீங்களே. கீழே பார்த்தீங்களா ஓவர் ரைட் ஆகி ஒரு ஆக்வர்டாக இல்லை. இது எப்படி இருக்குது டீசெண்டாக, இது எப்படி இருக்குது. இந்த மாதிரி நம்ம ப்ராப்பராக கொண்டு வரதுக்கு என்ன பண்ணோம், CSSஸும் JavaScripட்டும் யூஸ் பண்ணாங்க. ஃபஸ்ட் நான் JavaScript சொல்லிடுறேன். இப்போ டிஃபால்ட்டாக நம்மளோட பர்சனல் இன்ஃபோ, எஜுகேஷ்னல், டெக்னிக்கல், ப்ராஜெக்ட், காண்டாக்ட் இந்த 5க்குமே பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்தீங்கன்னா பாருங்கள், இந்த 5த்துக்குமே வந்து ஆன் கிளிக் ஈக்குவல் டு ஒரு 5 ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது வந்து JavaScript ஃபங்க்ஷன். இப்போ JavaScript ஃபைல் பார்க்கலாம். இப்போ பர்சனல் இன்ஃபோங்கிற அந்த நேவிகேஷன் பாரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்சனல்ங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது, JavaScript ஃபைல் இங்கே இருக்குது, ஓகேங்களா. இதில் பர்சனலுங்கிறது கால் ஆகும். இந்த document.getElementById இதில் பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் டிவியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியில் கொடுத்துருக்கேன், ஐடி ஈக்குவல் டு பெர்ன்னு கொடுத்துருக்கேன், சரிங்களா. இப்போ அந்த JavaScriptல பாருங்கள், document.getElementById இந்த ஐடியை வந்து கெட் பண்ணுது, ஐடி ஈக்குவல் டு பெர். இந்த ஐடிக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த JavaScript கெட் பண்ணிக்கும். .style.display ஈக்குவல் டு பிளாக், ஓகேங்களா. ஸ்டைலு வந்து டிஸ்பிளே ஈக்குவல் டு பிளாக்குன்னு கொடுத்துருக்கேன். பிளாக்குன்னு கொடுத்தா என்ன ஆகுது, இங்கே டிஃபால்ட்டாக நன்னுன்னு இருக்கிறது பிளாக்குன்னு கொடுத்தா அது விசிபிள் ஆகும், சரிங்களா.
மீதி எல்லாமே வந்து நன்னுன்னு இருக்கும். ஏன் மீதி எல்லாமே நன்னுன்னு கொடுக்கணும்னா, இப்போ நான் இதையும் பிளாக்னு காட்டுறேன் பாருங்கள். பர்சனல் இன்ஃபோ, எஜுகேஷ்னல், ரெண்டுமே சேர்ந்தாப்புல விசிபிள் ஆகும். பிளாக் இந்த ஃபுல்லாகவே நீங்கள் பிளாக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது என்டையர் மொத்த கண்டென்ட்டையும் சேஞ்ச் பண்ணணும். எல்லாமே பிளாக்குன்னு கொடுத்துட்டிங்கன்னா மொத்தமாகவே எல்லாமே பிளாக்குங்கிறதுல தான் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இந்த கெட் எலமெண்ட் பை ஐடி, இந்த ஐடி மட்டும் பிளாக், அதாவது டிஸ்பிளே பண்ணணும். மீதி எல்லாமே நன்னில் இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை கிளிக் பண்ணுவோம் தெரியுங்களா? அடுத்து எஜுகேஷ்னல் இன்ஃபோங்கிற அந்த நேவிகேஷன் பாரை கிளிக் பண்ணோம்னா பர்சனல் இன்ஃபோ வந்து டிஸ்பிளே ஆகக்கூடாது. வெறும் எஜுகேஷனல் இன்ஃபோ மட்டும் டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எஜுகேஷன் இன்ஃபோ எஜுகேஷனுங்கிறத கால் பண்ணணும். எஜுகேஷனில் பாருங்கள், பர்சனல் இன்ஃபோ வந்து நான் நன்னுன்னு வச்சுருக்கேன். எஜுகேஷனல் மட்டும்தான் பிளாக்கில் இருக்கணும். மீதியெல்லாம் டெக், அகாடமிக், ப்ராஜெக்ட், மெசேஜ் எல்லாமே நன்னில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காட்டிடும். ஓகேங்களா? இதுக்கு தான் இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, அடுத்து டெக்னிக்கலுங்கிற அந்த டேகை நீங்கள் நேவிகேஷன் பாரை கிளிக் பண்ணிங்கன்னா பர்சனல் வந்து நன்னாயிடுது, எஜுகேஷன் நன்னாயிடும், டெக்னிக்கல் மட்டும்தான் பிளாக், அது மட்டும் தான் விசிபிள் இருக்கும். மீதி எல்லாமே நன்னில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அவ்வளோதாங்க. இப்போ ஹெச்டிஎம்எல் முடிஞ்சிருச்சு, ஜாவா ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு இப்போ சிஎஸ்எஸ். அப்புறம் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை இப்போ டிஃபால்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ இதை நீங்கள் ஹெச்டிஎம்எல் மட்டும் ரன் பண்ணிங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை நான் எப்படி இம்போர்ட் பண்ணுறேன்னா, இந்த டேக் இதான் ஸ்கிரிப்ட் src=javascript.js. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை இந்த ஹெச்டிஎம்எல்ல நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். அதாவது எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை ஹெச்டிஎம்எல் எப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணுவீங்கன்னா, ஹெட் டேக்குள்ளே ஹெட் டேக் கீழே வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பாருங்கள். பர்சனல் இன்ஃபோ, எஜுகேஷன் இன்ஃபோ, டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், அகாடமிக் அச்சீவ்மெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் இன்ஃபோ, கான்டாக்ட் மீ, இதெல்லாமே உங்களுக்கு வரும். இது ப்ராப்பராக இல்லை. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக சிஎஸ்எஸ் ஸ்டைலோடு வரணும்னா அதுக்கு தாங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாட் சைஸ், இந்த ஸ்டாருங்கிறது பார்த்திங்கன்னா என்டையர் டாப் டு பாட்டம் எல்லா வெப்சைட்டோட மொத்தம் எதுவுமே பார்த்திங்கன்னா கண்டென்ட் எல்லாமே பார்டர் பாக்ஸில் தான் வரும். அதுக்காக இந்த ஸ்டார் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா இதுக்குமே எல்லா டேக்ஸ் எல்லா கண்டென்ட்டுக்கும் ஒரே ஸ்டைல் யூஸ் பண்ணோன்னா அந்த ஸ்டாருங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து பாடியோட மேக்ஸிமம் வித் 100, மார்ஜின் வந்து ஆட்டோன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மார்ஜின்னா என்னென்னா இதாங்க மார்ஜின். சரிங்களா? இந்த அவுட்டர் வியூ தான் மார்ஜின்பாங்க. அடுத்து இது பார்டர். ஓகேங்களா? பேடிங், பார்டருக்கும் பேடிங்க்கும் எவ்வளோ கேப் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லுவாங்க. இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சிஎஸ்எஸோட பேடிங் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அடுத்து என்னென்னா ஹெட்டர் டேக்கில் பேக்ரவுண்ட் இமேஜ். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேக்ரவுண்ட் இமேஜோட பார்த்து தான் நீங்கள் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் நோ ரிப்பீட்னு கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நீங்கள் இமேஜ் சின்ன இமேஜாக இருந்துச்சுன்னா, இப்போ இந்த விஜேங்கிற இந்த லோகோ வந்து ஸ்மால் இமேஜ், இது நான் வந்து பேக்ரவுண்டில் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் வரும். அப்படி அப்படியே அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த விஜய்ங்கிற இமேஜ் இந்த ஃபுல் வித்து எடுத்துக்க உங்களுக்கு 10 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும் டாப் அண்ட் டு பாட்டமுக்கு.
அந்த மாதிரி ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து நோ ரிப்பீட்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் அட்டாச்மெண்ட் ஃபிக்ஸ்டுனா இந்த பொசிஷனில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. அடுத்து பேடிங் 150 பிக்சல் 0. இப்போ வந்து 150 பிக்சலுங்கிறது பார்த்திங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் 150 பிக்சல் எடுத்துக்கணும். உங்களோட வித் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா 150 எடுத்துக்குது. இப்போ நான் அதை எடுத்துட்டேன்னா என்ன ஒன்று பாருங்கள், வெறும் 50 கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டேன். கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா. மினிட் அதே மாதிரி தாங்க இந்த CSS ஸ்டைல் ஷீட்டையும் உங்களோட HTML நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணுவீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ஸ்டைல் ஷீட்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த டேக் யூஸ் பண்ணோம். லிங்க் ஆர்எல் ஸ்டைல் ஷீட் டைப் வந்து CSS தானே, href அந்த ஸ்டைல் ஷீட்டோட பாத்தோட ஃபைல் பாத்தை வந்து நீங்கள் இங்கே கொடுத்துடணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த ஸ்டைல் ஷீட்டில் சேஞ்சஸ் பண்ணுறேன். 50 பிக்சலுங்கிற நான் அந்த பேடிங்கே எடுத்துட்டேன்னா என்ன ஒன்று பாருங்களேன். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, க்ரோமில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் டைம் தான் வெப்சைட் வந்து ரன் ஆகிறப்ப தான் டைம் எடுத்துக்கும். செகண்ட் டைம் ரன் ஆகிறப்பலாம் பார்த்தீங்கன்னா அதோட குக்கீஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ அதே URL நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுத்தீங்களோ அந்த குக்கீஸில் ஸ்டோர் ஆகிட்டனால அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நீங்கள் அதனால் நீங்கள் வந்து ப்ரௌசிங்கில் கிளியர் டேட்டா கொடுத்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக வரும். பார்த்தீங்களா, இமேஜ் கொஞ்சம் வியூ மாறும். அந்த பேடிங் கொடுக்கலைன்னா பாருங்கள் பேக்ரவுண்ட் இமேஜஸ் அது மேலே கண்டென்ட் போய்க்குது. இப்போ நான் 150 பிக்சல்னு கொடுத்தேன்னா டாப் அண்ட் பாட்டமில் வந்து 150 பிக்சல் அந்த இமேஜோட வித்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த பேடிங்கிறது வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ 150 கொடுத்தோன்னா கரெக்டாக வந்துடுது. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, அடுத்து செகண்ட் இமேஜுங்கிறது என்னென்னு பாருங்கள். சிம்மில் நான் இங்கே செகண்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன். ஹெட்டரில் இங்கே பாருங்கள் கிளாஸ் செகண்ட் இமேஜ் கொடுத்துருக்கேன். அந்த கிளாஸை தான் நம்ம இங்கே கால் பண்ணுறோம். கிளாஸ் கால் பண்ணுறப்போ டாட்டில் கால் பண்ணுவாங்க. இதே நம்ம டேக் ஏதாவது கால் பண்ணோன்னா நான் டேரெக்டாக இப்போ பாடிங்கிற டேக் கால் பண்ணியிருக்கேன், டேரெக்டாக பாடின்னு கொடுத்துட்டா போதும். இதே கிளாஸ் நேம் கால் பண்ணால் டாட் கிளாஸில் இது பண்ணணும். ஐடி கால் பண்ணுறதா இருந்தால் ஹேஷ் சிம்பிள் ஹேஷ் ஐடி நேம் கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து இமேஜுக்கு வந்து வித் 14%, பொசிஷன் அப்சல்யூட், டாப்லேருந்து 9%. அது இமேஜ் வந்து எந்த இடத்துல வரணும். ஓகேங்களா. டாப்லேருந்து 9% கீழே, லெஃப்ட்லேருந்து 14%, ரைட்லேருந்து எத்தனை பர்சன்ட் நீங்கள் கொடுக்குறதாங்க கொடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் சென்டர் வரணும்னா இங்கே லெஃப்ட்டில் வந்து இப்போ 33%ன்னு பார்த்தீங்கன்னா சென்டருக்கு போயிடும். இதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோன்னு கொடுத்துக்கிட்டீங்க. எதுக்கு மார்ஜின் ஆட்டோ கொடுக்குறாங்கன்னா, ஆட்டோ கொடுத்தோம்னா அந்த உங்களோட சிஸ்டமோட வித்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோனா அதுக்கேற்ற மாதிரி வித்துக்கு ஏற்ற மாதிரி டாப் டவுன் பாட்டம் எல்லாமே அதுவே கால்குலேட் பண்ணி ஆட்டோ சென்டரோ இல்லை சைட்லேயோ வந்துக்கும். அதுக்கு தான் அந்த ஆட்டோ கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங். இந்த பிஜே டெக்னோ விசாடுங்கிறது தான் இந்த ஹெட்டிங்கு. பார்டர்லாம் அதுக்கும் கொடுக்கல, பேக்ரவுண்டு அதுக்கு கொடுக்கல, கலர் மட்டும் ஒயிட்டுன்னு கொடுத்துருக்கேன். டாப்லேருந்து 50%, 100% வித் எடுத்துக்கணும். ஓகேங்களா. டெஸ்ட் அலைன் டாப்பில்
அலைன் பண்ணியிருக்கோம். அதிலிருந்து 15% கொடுத்ததுனால இங்கே சென்டர் வந்துடுச்சு. ஓகேங்களா. டெக்ஸ்ட்டு ஷேடோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாண்ட்டோட ஷேடோஸ் கலர் அந்த 3D வியூவில் இருக்கணும், டெக்கரேஷன் பண்ணுறது அதெல்லாம் தான். அதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக சிஎஸ்எஸில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நான் இப்போ வந்து நேவிகேஷன் பாரில் பார்ப்போம். டாப் நேம் இங்கே கொடுத்துருவோம் பாருங்கள். இது வந்து ஒரு கிளாஸ் நேம், டிவ் கிளாஸ். கிளாஸ் நேம் வந்து டாப் நேம் கொடுத்துருவோம். இப்போ இதை கால் பண்ணுறோம், அதனால் டாட் வச்சு கால் பண்ணுறோம். இதுக்குள்ளே இருக்க எல்லாமே இந்த 5, 6 இதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரே ஸ்டைல் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். பேக்ரவுண்ட் கலர் டிடிங்கிறது பார்த்திங்கன்னா இது ஒரு கலருக்கு ஒரு கோடு ஐடி இருக்கும், அந்த ஐடி இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக இல்லை ப்ளூ அப்படின்னு கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து கலர் பிளாக். ஓகேங்களா. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இந்த இடத்துல கர்சர் கொண்டு போனீங்கன்னா வேறு கலர் சேஞ்ச் ஆகுது. அது எப்படி பண்ணுறேன்னா டாப் நேம் ஈக்குவல் ஹெச் ஓவர்னால் நீங்கள் மவுஸை கொண்டு போனீங்கன்னா வேறு கலரில் காட்டும். எடுத்துட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். அது பண்ணுறது தான் இது பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டேபிள் டிஹெச்டிடி, அதாவது இந்த டேபிள் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, இதுக்கு வந்து எவ்வளோ வரணும், இந்த டேபிளுக்கு ஹெட்டிங் டிஹெச் இந்த சைஸ் எவ்வளோ கொடுக்கணும், அடுத்தது அதோட டெஃபினேஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த டேபிளுக்கு வந்து 1 பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து 5 பிக்சல் மாற்றினீங்கன்னா டார்க் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. கலர் நீங்கள் பார்டர் கலர் பிளாக் ப்ளூ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து இந்த ஹெட்டிங் அண்ட் டெஃபினேஷன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி இருக்குது, சேவ் பண்ணல. இப்போ கொஞ்சம் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா. டாப் டு பாட்டம் எல்லாத்துலேயும் அந்த பார்டருக்கும் ஹெட்டிங் அந்த வேர்டுக்கும் கேப் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அந்த பேடிங்கை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த இதெல்லாம் பார்டரில் இந்த கேப்லாம் வராமல் போயிடும். ஸோ அதுக்கு தான் இந்த பேடிங் யூஸ் ஆகுது. பார்டருக்கும் நம்ம அந்த சென்டென்ஸ்க்கும் கொடுக்குற அந்த கேப் தான். இப்போ இது நீங்கள் வந்து 22 பார்த்தீங்களா எவ்வளோ பேடிங், இந்த பார்டருக்கும் இந்த இதுக்கும் நம்ம எவ்வளோ பிக்சல் கொடுக்கணும், கேப் கொடுக்கணுங்கிறது தான் இந்த பேடிங் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ 22 பிக்சல் கொடுத்துருக்கேன். டாப்லேருந்து 22, பாட்டம் டு 22, லெஃப்ட்டில் 22, ரைட்டில் 22 கரெக்டாக உங்களுக்கு வந்து வந்துடும். இப்போ நான் பழையபடி வச்சுக்கேன். நெக்ஸ்ட் இந்த எஸ்எம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டர் இது எல்லாத்துக்குமே ஐக்கான் தானே நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஐக்கானு எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஐக்கானை வந்து நெட்லேருந்து எடுத்து போட்டிருக்கோம். அதுக்கான ஐடி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ட்விட்டரில் நம்ம டிஃபால்ட்டாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஐடியை ஸ்டைல் ஷீட்டில் கால் பண்ணி அதுக்கு வந்து நம்ம கலர் கொடுக்குறாங்க. பார்டர் கலர் ஒயிட், பார்டர் ஸ்டைல் சாலிட், ஓகேங்களா, வித் தின் டிஸ்பிளே இன்லைன். இப்போ இது நீங்கள் ஏதாவது கலர் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கே தெரியும். பிளாக், திக், ஓகேங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பார்டர்லாம் தெரியுது. இதை நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்டுன்னு கொடுத்துருந்தேன், அதனால் உங்களுக்கு விசிபிளாக இருக்கல. இப்போ பிளாக்னு கொடுத்தோன்னே சேஞ்சஸ் ஆகுது. இது ஃபுல் இப்போ சொன்ன பழையபடி அதை மாற்றிடுறேன். இதுக்கு தான் அந்த ஸ்டைல் கொடுக்குறாங்க. இவ்வளோதாங்க. ஒரு சிம்பிள் வெப்சைட்டை நீங்களும் பண்ணிக்கலாம். இந்த கோடிங் உங்களுக்கு வேணும்னா என்னோடய GitHub ப்ரொஃபைலில் போய்ட்டு இந்த கோடிங் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து
இப்போல்லாம் பக்காவாக மாறிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இது வந்து தனித்தனியாக இப்போ HTML கோடிங் தனியாக இருக்குது, JavaScript கோடிங் தனியாக இருக்குது, ஸ்டைல் ஷீட் தனியாக இருக்குது. இதெல்லாம் ஒரே கோடிங்கில் HTML நம்ம டேரெக்டாக கொடுக்க முடியாதுன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து ஆல்ரெடி ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா நான் டாப் டு பாட்டம் ஃபுல்லாக நான் அதிலே கொடுத்துருப்பேன். ஸ்டைலுங்கிற டேக் போட்டு நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் லிங்க்கை நான் எடுத்துகிட்டு இப்போ CSS எப்படி ஆட் பண்ணால் ஸ்டைலுங்கிற ஒரு டேக் யூஸ் பண்ணுறேன். ஸ்டைலுங்கிற டேக் யூஸ் பண்ணி நீங்கள் இதிலே உங்களோட எல்லா ஸ்டைல் கோடிங்கும் டேரெக்டாக அதிலே கொடுத்துக்கலாம். அதை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்து JavaScript கோடிங் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, JavaScript வந்து நீங்கள் எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். டாப்லேயும் கொடுக்கலாம், பாட்டம்லேயும் கொடுக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் அந்த ஸ்கிரிப்ட் கோடிங்கை நம்ம கொடுத்துக்கலாம். பட் பாடிக்குள்ளே கொடுக்கணும். பாடிக்கு வெளில கொடுத்திங்கன்னா அது கால் ஆகாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம பாடிக்குள்ளே இருக்க கண்டென்ட்டுக்கு தான் ஸ்கிரிப்டே நம்ம யூஸ் பண்ணுறோம். CRIPT ஸ்கிரிப்ட் டேக் கொடுத்துட்டு இப்போ ஸ்கிரிப்ட் கோடிங் எல்லாமே காப்பி பண்ணி போட்டோம். ஓகேங்களா? அவ்வளோதான். சார் இப்போ இதை ரன் பண்ணிங்கன்னா எனக்கு அக்யூரேட்டாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரே ஃபைலாக போட்டுட்டிங்கன்னா மற்ற ஃபைலில் நான் இது கேன்சல் கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஃபைலாக போட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மெயில் பண்ணுறேன். உங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறப்ப நம்ம வேர்டில் போய்ட்டு ரெஸ்யூம் டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணோம்னா அந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒரு ஃபைலாக சென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களோட இந்த வெப்சைட் வந்து ஒரே நான் ஃபைலாக HTML போட்டு இப்போ இந்த HTML நீங்கள் டேரெக்டாக சென்ட் பண்ணிக்கலாம். மெயிலுக்கு அனுப்பிச்சிக்கிறேன். ரெஸ்யூம் இருக்கா, அதை கிளிக் பண்ணி சென்ட் கொடுத்தீங்கன்னா சென்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எல்லாமே நான் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த ப்ரௌசர் எல்லாமே கேன்சலில் தான் இருக்குது. இப்போ நான் அந்த HTML ஃபைலை நான் டச் பண்ணாலே உங்களுக்கு டேரெக்டாக உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசரில் அந்த ஃபைல் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு வெப்சைட்டே வியூ ஆகும். இப்போ resume.html இது வந்து ஒரு ஃபைலாக தான் இருக்குது நான் சென்ட் பண்ணது. நான் அது வந்து கிளிக் பண்ணுறேன்னா அது வந்து உங்களோட டிஃபால்ட் ப்ரௌசரில் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஒன்லி HTML மட்டும் இருந்தீங்கன்னா. இப்போ வந்து அந்த HTML நீங்கள் வந்து CSSும் JavaScriptும் நீங்கள் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, HTML டாப்பில் பார்த்தீங்கன்னா CSSும் கொடுத்துருப்பீங்க, பாட்டமில் வந்து JavaScriptும் கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த ஃபைலை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. சேவ் அஸ் resume. டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் விசிபிள் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ண டாக்குமெண்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக விசிபிள் ஆகிடும். ஓகே, இப்போ இதே வந்து நீங்கள் டாக்குமெண்ட்டாக சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு வெப்சைட்டாக, அதாவது ஒரு டொமைன் உங்களுக்கு வேணும், இந்த www.html
google.com அந்த மாதிரி ஒரு டொமைனாக நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டை எப்படி சென்ட் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.